ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ராங்கி எக்டாசிஸ் இந்த கண்டிஷன் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். இங்கே ப்ராங்கி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு லங் டிசீஸ் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு குரோனிக் லங் டிசீஸ், ரொம்ப நாளாக ப்ராக்ரெசிவாக ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த லங் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராங்கி எக்டாசிஸ், டைலேஷன் ஆஃப் தி ப்ராங்கஸ் இருக்கும். ஓகேவா? அந்த டைலேஷனை நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஓகேவா? இர்ரிவர்சிபிள் டைலேஷன் ஆஃப் தி ப்ராங்கஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இது இருக்குது அப்படிங்கிறப்ப, க்ரோனிக்காக இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு லங் டேமேஜ் வந்து நடக்கலாம். ஓகே, நம்ம லங்கோடைய ஃபஸ்ட் டிஃபென்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிசி அப்படின்னு சொல்லுவோம், மியூக்கோசிலியரி கிளியரன்ஸ். ஓகேவா? ஸோ மியூக்கஸ் லேயரில் பார்த்தீங்கன்னா ஏதாவது தேவையில்லாமல் ஹார்ம்ஃபுல் பார்ட்டிகல்ஸோ அல்லது பேத்தோஜன்ஸோ அல்லது டாக்ஸின்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இந்த மியூக்கோசிலியரி கிளியரன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க, கிளியர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏரியாவை இந்த ப்ராங்கோ எக்டாசிஸ் போய் ப்ராப்ளம் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டிஃபென்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. ஸோ அந்த ஏரியாவையே இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ யார் டிஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா தான். ஓகேவா? அதே போல் நமக்கு சிலியரி ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ராங்கி எக்டாசிஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு குரோனிக் கஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரொம்ப நாளாக வந்து இருமல் இருக்கும், குரோனிக் கஃப். அந்த கஃப் அப்போ பார்த்திங்கன்னா ஸ்பூட்டம். ஓகேவா? ஸ்பூட்டம் வந்து வெளியே வரும். ஸ்பூட்டம் அப்படின்னா நமக்கு தொண்டையிலேருந்து மியூக்கஸ் வரும் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம ஸ்பூட்டம் அப்படின்றோம். அப்போ நார்மல் ப்ராங்கஸ்க்கும் ப்ராங்கி எக்டாசிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நார்மல் ப்ராங்கஸில் மியூக்கஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நார்மல் ப்ராங்கஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், இவ்வளோ தான் திக்னஸ். அதுவே நமக்கு ப்ராங்கி எக்டாசிஸில் என்ன ஆகும் அப்படின்னா மியூக்கஸ் மட்டுமே இவ்வளோ பெருசாக இருக்கும், அவுட்டர் லேயர்ஸ்லாம் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இங்கே எப்படி மியூக்கஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது நார்மலில், அதுவே இங்கே பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ்டாக இருக்குது இல்லையா? ஸோ இவ்வளோ தூரம் மியூக்கஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம ப்ராங்கி எக்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே செல் வால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும், ஏன்னா இவ்வளோ பெருசாக மியூக்கஸ் வரனால செல் வால் டேமேஜ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராங்கியல் டியூப்பில் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஸ்மூத் மசில்லாம் இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்மூத் மசில் எல்லாமே டேமேஜ் ஆகிடும், ஸ்மூத் மசில்ஸ் டேமேஜ்டு. ஓகே, இந்த ப்ராங்கஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலாஸ்டிசிட்டியாக இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் நல்லாவே டக்குன்னு எக்ஸ்பேண்ட் ஆகும், டக்குன்னு சின்னதாகும், அந்த மாதிரி ஆகும். ஆனால் இந்த ப்ராங்கஸ் ஆல்ரெடி மியூக்கஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது, இப்படி வந்து அந்த எக்ஸ்பேண்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிசிட்டி எல்லாம் லாஸ் ஆகிடும். எலாஸ்டிசிட்டி லாஸ் ஆகிடுச்சு. இப்போ கிளினிஷியன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிஓபிடி பத்தோடைய அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மோனரி டிஸார்டர். ஓகேவா? ஸோ அதில் இதுவும் ஒன் ஆஃப் தி டிசீஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதை இன்னும் இன்க்ளூட் பண்ணலை. ஓகேவா? ஸோ நமக்கு க்ரோனிக் ப்ராங்கைட்டிஸும் எம்ஃபைசெம்மா இது ரெண்டும் தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சிஓபிடியாக இருக்குது. இன்னும் வந்து இதை இன்க்ளூட் பண்ணலை, இன்னும் வந்து ரிசர்ச் போய்கிட்டு இருக்குது. ஓகேவா? இதுவும் ஒரு க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மோனரி டிஸார்டராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஏன் இந்த மியூக்கஸ் பெருசாகுது அப்படின்னா நமக்கு நார்மலாக என்ன ஆகணும் அப்படின்னா மியூக்கஸ் வந்து ஏதாவது வெளியே இருந்து ஏதாவது சப்ஸ்டன்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரியாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நமக்கு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் வந்து இன்ஃபெக்ஷன் மட்டும்தான் வரணும் அப்படின்றது இல்லை, வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால கூட நமக்கு ப்ராங்கியல் வால் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேம் ஆகலாம். ஓகேவா? ஏதாவது ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் உள்ளனாலையோ அல்லது வேறு ஏதாவதுனாலையோ இன்ஃப்ளேம் ஆகலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃப்ளமேஷன் ஆகுறாங்க, ப்ராங்கியல் வால் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகும். ஓகேவா? ப்ராங்கியல் வால் டேமேஜ் ஆனால் தான் நமக்கு இன்ஃப்ளமேஷன் எல்லாமே நடக்கும். அதே போல் இந்த டேமேஜ் பார்த்திங்கன்னா பெர்மனண்ட்டாக ஆகும். ஓகேவா? ஸோ இது என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, பேத்தோஃபிசியாலஜி அப்படி கூட வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகுது, அடுத்து அந்த ப்ராங்கியல் வால் இன்ஃப்ளேம் ஆகுது, அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெர்மனண்ட் டிஸ்டென்ஷன், அந்த வால் பார்த்திங்கன்னா பெர்மனண்ட்டாக பெருசாகவே இருக்குது. ஓகே, அடுத்ததாக பார்த்திங்கன்னா டிஸ்டோர்ஷன், நமக்கு ப்ராங்கியல் வாலில் பார்த்திங்கன்னா பெர்மனண்ட்டாக தேவையில்லாத சேஞ்சஸ் அதே போல் டிஸ்டென்ஷன் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஓகேவா? முதல்ல இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, இன்ஃப்ளேம் ஆச்சு, அது அப்படியே பெர்மனெண்ட் ஆயிடுச்சு. டிஸ்டன்ஸ் டிஸ்டோர்ஷன் பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் ஆயிடுச்சு. இது பெர்மனெண்ட்டாக இருக்கனால நமக்கு எம்சிசி ப்ராப்ளம் ஆகும். ஓகேவா? மியூக்கோசிலியரி கிளியரன்ஸ், இவங்க தானே ப்ரைமரி டிஃபென்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இம்பேர் ஆகிடுறாங்க. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய மியூக்கஸ் எல்லாம் செக்ரெட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிட்டன்ஷன் ஆகும். ரிட்டன்ஷன் அப்படின்னா அப்படியே தங்கிடும். ஓகேவா? ஸோ அந்த செக்ரெஷன்லாம் தங்கிடும். அதே போல் அப்ஸ்ட்ரக்ஷனும் நடக்கும், கண்டினியூஸாக அப்ஸ்ட்ரக்ஷனும் நடக்குது. ஸோ அதுக்கப்புறமா அந்த இன்ஃப்ளமேஷனில் இருந்த ஸ்கேர்டு திசு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லிவிங் லங் திசுவாக மாறும். ஓகேவா? ஃபங்க்ஷனல் திசுவாக மாறும். ஓகேவா? இன்ஃப்ளமேஷனில் இருந்த ஸ்கேர்டு திசு ஓகேவா எல்லாமே லங் திசுவாக மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த செக்மெண்ட் கொலாப்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ எந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராங்கையில் இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்திருக்கோ அந்த செக்மெண்ட்டே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அது பார்த்திங்கன்னா டோட்டல் லங்கையும் கொலாப்ஸ் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம ப்ராங்கி எக்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பேத்தோஃபிசியாலஜி.
ஓகே, இது எதனால் வருது, இதோடைய காசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம காமனாக சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் மட்டும் இல்லை, இதோட எட்டியாலஜி அப்படின்னு பார்த்துட்டோன்னா, நமக்கு தேவையில்லாத டாக்ஸிக் ஃபியூம்ஸ் ஏதாவது உள்ள போகுது, டாக்ஸிக் கேஸ் ஏதாவது உள்ள போகுது, டாக்ஸிக்கான ஸ்மோக்கு ஏதாவது உள்ள போகுது, அல்லது ஏதாவது ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸை நம்ம வந்து இன்ஹேல் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அது வந்து இந்த மாதிரி நமக்கு ப்ராங்கியல் வாலில் இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணும். அப்படி இல்லை, அது வந்து நார்மலான இன்ஃபெக்ஷன் தான், நமக்கு வந்து இம்யூனோ டெஃபிஷியன்சி இருக்குது அப்படிங்கிறப்ப அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். ஓகே, ஸோ இம்யூனோ டெஃபிஷியன்சி நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கனால கூட வரலாம். ஓகே, அடுத்ததாக நம்மளுடைய கனெக்டிவ் டிஷ்யூவில் ஏதாவது டிசீஸ் இருக்குது, இப்போ ப்ளட்டில், ஓகேவா, போனில், இந்த மாதிரி கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட நமக்கு இதே இன்ஃபெக்ஷன் வந்து இன்ஃப்ளமேஷனை மாதிரி பெர்மனண்ட்டாக மாதிரி நமக்கு எம்சிசி அட்டாக் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு செக்மெண்ட்டை வந்து ப்ராப்ளத்துக்கு கொண்டு போகும். அதே போல் நம்ம கெமிக்கல் இரிட்டன்ஸ் எதுக்காவது எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படிங்கிறப்ப அதனால் கூட நமக்கு இந்த சீக்வன்ஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா பிஎம்ஐ வந்து நார்மலாக வச்சுக்கணும். ஓகேவா, 18க்கு கீழே லோ பிஎம்ஐ இருக்குது அப்படின்னா அதனால் கூட நமக்கு இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பிஎம்ஐ வந்து நான் ஒபிசிட்டி வீடியோவில் சொல்லியிருந்தேன், வெயிட்டு கிலோகிராம் பை மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ நம்மளுடைய வெயிட்டு ஹைட்டு இதை வச்சு நம்ம பிஎம்ஐ செக் பண்ணிக்கலாம். இது 80 to 26 இருக்கணும். ஓகே, நார்மலாக. அப்படி இல்லை, எனக்கு வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இருக்குது, சைல்ட்ஹுட்லேயே நிமோனியா, டியூபர்குலோசிஸ், இந்த மாதிரியான வேறு ஏதாவது டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப அதனால் கூட நமக்கு இது வந்து டெவலப் ஆகி வரலாம். ஓகேவா, ஸோ மியாசிலஸ், அதே போல் பெர்டூசிஸ் அல்லது ஊப்பிங் கஃப் அப்படின்னு சொல்லுவோம். பெர்டூசிஸ். ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவை ஒரு மாதிரி இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வேக்சின் இருக்குது. ஸோ இதை போட்டு நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வந்து நமக்கு சின்ன வயசில் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் டெவலப் ஆகி நமக்கு இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக இன்னொரு டிஸார்டர் பிரைமரி சிலியரி டிஸ்கைனீசியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ நமக்கு சிலியா இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வரக்கூடிய ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம் தான் பிரைமரி சிலியரி டிஸ்கைனீசியா. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ப்ராங்காஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய சிலியா பார்த்திங்க அப்படின்னா அப்நார்மலாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் வரக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இதனால் நமக்கு ப்ராங்கி எக்டாசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் டெவலப் ஆகுது. ஓகே, இதோடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராங்கி எக்டாசிஸ் இன்னும் வந்து ரொம்ப மோசமாகும். ஓகேவா, ஏதாவது இந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா கூட டக்குன்னு இந்த ஸ்டேஜுக்கு வரும். ஓகேவா, ஸோ வேகமாக டெவலப் ஆகக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அந்த பர்சன் பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் அல்லது ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாரு, ஸ்மோக்கிங் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப அதனால் கூட இது வந்து இன்னும் வேகமாக ப்ராக்ரெஸ் ஆகும். அதே போல் நமக்கு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்குது. சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு லங்ஸில் வந்து இது சிவியர் டேமேஜை ஏற்படுத்தும். அதே போல் டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்மளுடைய பாடியில் அதர் ஆர்கன்ஸை கூட இது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ அந்த டிசீஸ் தான் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஹெரிட்டட் டிஸார்டர். ஓகேவா, இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது மியூக்கஸ் எங்கெங்கெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுதோ அங்கங்கெல்லாம் இது பார்த்திங்கன்னா மியூக்கஸ்ஸு, டைஜஸ்டிவ் ஜூஸு, ஸ்வெட்டு அது ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துலலாம் இது போயிட்டு அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ நமக்கு லங்ஸ்லையும் பார்த்திங்கன்னா மியூக்கஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, ஸோ அந்த மியூக்கஸ் ப்ரொடியூஸ் ஆகிறனால அங்கேயும் அஃபெக்ட் பண்ணும். அதே போல் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா, ஓகே, அதே போல் வேறு ஏதாவது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறப்ப அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் தான். ஓகேவா, அடுத்ததாக இன்னமும் அவங்க வந்து நமக்கு இது ப்ராக்ரெஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி, இது வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் க்ரோனிக் டிஸார்டர் தான். ஓகேவா, ஸோ தெரிஞ்ச பின்னாடி அவங்க இன்னமும் அந்த டாக்ஸிக் கேஸஸ் அல்லது டாக்ஸிக் சப்ஸ்டான்ஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறப்ப இது வேகமாக டெவலப் ஆகும், டாக்ஸிக் கேஸஸ் அல்லது சப்ஸ்டான்ஸ். இப்போது நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஏதாவது ட்ரீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ரிவர்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். ஓகேவா, இது இப்போ நமக்கு ப்ராங்கஸ் வந்து டைலேட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ண முடியும். ப்ராங்கஸ் ஃபுல்லாக டைலேட் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அதனால் நம்ம கண்டினியூஸாக மறுபடியும் டாக்ஸிக் கேஸஸ் இது பண்ணிகிட்டே இருக்கனால நமக்கு வேகமாக ப்ராங்கஸ் டைலேட் ஆகிடும், அதை ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே, இப்போ நமக்கு ப்ராங்கி எக்டாசிஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு எந்த மாதிரியான கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கஃபிங், பயங்கரமான கஃப் இருக்கும். ஓகேவா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூட்டம் வரும். ஒவ்வொரு டைம் கஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மியூக்கஸ் வந்து வெளியே வரும். ஏன்னா நமக்கு மியூக்கஸ் என்ன இருக்குது இந்த இடத்துல டைலேட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மியூக்கஸ் பெருசானதுனால தான் நமக்கு டோட்டல் ப்ராங்கஸே பார்த்திங்கன்னா டைலேட் ஆகிருக்கு, ஸ்மூத் மசில்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. அது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகேவா, ஸோ அதனால் நமக்கு ஸ்பூட்டம் மியூக்கஸ் எல்லாம் அதிகமாக வெளியே வரும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபவுல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபவுல் அப்படின்னா கொஞ்சம் அருவருக்கத்தக்க ஒரு ஸ்மெல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ ஃபவுல் ஸ்மெல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதில். ஓகேவா,
ஸோ கொமட்டலை கூட உண்டாக்காது, ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் அந்த மியூக்கஸில் வரும். அதே போல் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, அவங்களால பூர் கான்சன்ட்ரேஷனாக இருப்பாங்க. அடுத்ததாக வீசினஸ் இருக்கும். வீசினஸ் அப்படின்னா நம்ம ப்ரீத் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு வந்து வரும், ஓகே. சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டு அவங்க ப்ரீத் பண்ணவே முடியாமல் கஷ்டப்படுவாங்க, ஓகே. சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராங்கஸ் வந்து க்ளோஸ் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. ஸோ அதனால் என்ன ஆகும், அவங்களுக்கு ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஏற்படும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு செக்மெண்ட்டை பாதிக்குது அப்படிங்கிறனால செஸ்ட் பெயின் அப்பப்போ காசு ஆகும், அதே போல் ஜாயின்ட் பெயினும் காசு ஆகும், ஓகேவா. இது பார்த்திங்கன்னா வேறு சில செஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸையும் கூட காசு பண்ணலாம். அவங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும், ஓகேவா. பிஎம்ஐ வந்து கம்மியாகும், வெயிட் லாஸ் இருக்கும். அவங்களுக்கு செஸ்ட்டு சவுண்டை வந்து நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்நார்மல் செஸ்ட்டு சவுண்ட் இருக்கும். செஸ்ட்டு சவுண்ட் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்காது. ப்ரீத்திங் சவுண்ட்லாம் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது நார்மலாகவே இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ரன்னி நோஸ் இருக்கும், ஓகேவா. ஏன்னா மியூக்கஸ் தானே டைலட் ஆகிருக்கு, ஸோ அதனால் ரன்னி நோஸ் கூட வரும். அதே போல் க்ரோனிக்காக தானே எல்லாமே டெவலப் ஆகுது. ஸோ அந்த மியூக்கஸ் எல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா சைனஸில் அடைச்சிச்சு அப்படின்னா க்ரோனிக் சைனசைட்டிஸ் வரும். ஸோ சைனஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஏர் ஃபில்டு ஸ்பேசஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கல்லில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஏர் ஃபில்டு, ஓகேவா, ஏர் ஃபில்டு ஸ்பேசஸ் இருக்கா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மியூக்கஸ் சம்டைம்ஸ் செக்ரெட் ஆகும். அந்த மியூக்கஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு எதாவது இன்ஃபெக்ஷன் வருது அப்படிங்கிறப்ப அதுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணும். அதே போல் நம்ம ப்ரீத் பண்ணும்போது நம்ம ஏரை ஹியூமிடிஃபை பண்ணுறதுக்கும் இந்த மியூக்கஸ் ஹெல்ப் பண்ணும், ஓகேவா. வெறும் ஸ்பேஸ் தான், ஸ்கல்லில் சும்மா ஸ்பேஸு, அந்த ஸ்பேஸில் நமக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறாங்க. அதே போல் நமக்கு ஏரை வந்து ஹியூமிடிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு நேசல், பேராநேசல் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த சைனஸ்லலாம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் வரும். ஒரு சில பீப்புள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீத்லெஸ்னஸ் கூட வரலாம், ஓகே. அவங்களால மூச்சே விட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வரும், ஓகேவா. எப்பப்போ மூச்சு விட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறப்ப, ஓவராக எக்ஸ்கர்ட்டிங்னா ஒர்க் அதிகமாக பண்ணுறப்ப. ஸோ இந்த மாதிரியான டயத்துலலாம் அவங்களுக்கு அதிகப்படியான ப்ரீத்லெஸ்னஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் கிளப்பிங் ஆஃப் ஃபிங்கர்ஸ்லாம் இந்த மாதிரி கிளப் ஆகும். ஸோ இதுதான் கிளப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளப்பிங் ஆஃப் ஃபிங்கர்ஸும் வந்து ஒரு கிளினிக்கல் ஃபீச்சர் தான். ஸோ அதுவும் வந்து நடக்கும். ஓகே, எப்படி இந்த டிசீஸை டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன் எடுக்கலாம், எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம், ஓகேவா. எக்ஸ்ரேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா, ஹனிகாமிங் அப்பியரன்ஸ் லங்கில் வந்து தெரியும். அதே மாதிரி சிடிலே பார்த்தீங்கன்னா HRCT அப்படின்னு ஒன்று இருக்குது, ஹையர் ரெசல்யூஷன் சிடி. இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ராங்கோஎக்டோசிஸ் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக தெரியும். அதே போல் ஸ்பூட்டம் கல்ச்சர், நம்ம ஸ்பூட்டம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா. ஸ்பூட்டம் கல்ச்சர் பண்ணலாம். அதே போல் லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, ஓகேவா. லங்கோடைய வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டிஸ் எப்படி இருக்குது, அதில் எதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேவா. அதே போல் ப்ராங்கோஸ்கோபி பண்ணி பார்க்கலாம், ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். இது எல்லாத்துலேயுமே நம்ம ஈஸியாக இந்த ப்ராங்கோஎக்டாசிஸ் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேப்பா, இப்போ எனக்கு ப்ராங்கோஎக்டாசிஸ் இருக்குது, நான் எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டேன், நான் வந்து பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் அப்படியே விட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இட்ஸ் லீட்ஸ் டு தி காம்ப்ளிகேஷன்ஸ். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நிமோனியா. ஸோ நிமோனியா அப்படின்ற ஒரு இன்ஃபெக்ஷன் வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லங் அப்சஸ். ஸோ அப்சஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, சலம் கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பஸ் வந்து கலெக்ட் ஆகிருக்கிறது தான் நம்ம அப்சஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ பஸ் அப்படின்னா சலம், ஓகேவா. சீல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரு சிலர். ஸோ அதனால் வரக்கூடியதான் லங் அப்சஸ் அப்படிங்கிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எம்பைசெம்மானா நமக்கு ப்ராங்கியல் பிளாக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. ஸோ நமக்கு டெர்மினல் ப்ராங்கியூல் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏர் வந்து உள்ளே போகணும், ஓகேவா. அதுக்கான ஸ்பேசஸ் இருக்கணும், ஓகேவா. ஸோ அதை அஃபெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம எம்பைசெம்மா அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ ஏர் ஸ்பேசஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா செப்டிசீமியா அப்படின்னா நம்மளுடைய பிளட்டு பார்த்திங்கன்னா பாய்சனிங் ஆகிறது. பிளட் பாய்சனிங் ஆகுது அப்படின்னா நமக்கு பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை இதெல்லாம் போயிட்டு பிளட்டை போயிட்டு பாய்சன் ஆக்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதே போல் நமக்கு செரிப்ரல் அப்சஸும் வரும், ஓகேவா. செரிப்ரல் அப்சஸ் வரும். கார்பல் மொனால் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ இப்படின்னா என்ன, இது வந்து நம்ம சேர்த்து படிக்கக்கூடாது, எப்படி படிக்கணும் அப்படின்னா கார் பல்மோனல் அப்படின்னு படிக்கணும். ஸோ அதாவது பல்மோனரி ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய லங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைனால ரைட் வென்ட்ரிக்கல், அதாவது ஹார்ட் சேம்பர் இருக்கு இல்லையா, ரைட் ஏட்ரியமுக்கு கீழே இருக்கக்கூடிய சேம்பர் தான் ரைட் வென்ட்ரிக்கல், ஓகேவா. ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து லங்குக்கு நமக்கு பிளட்டு வரணும், ஓகேவா. ஸோ இவங்க பிளட்டை வாங்க மாட்டாங்க, அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ரைட் வென்ட்ரிக்கல் பார்த்திங்கன்னா பெருசாகிட்டு ஒரு சில பிரச்சனைகள் வரும், ஓகேவா. ஸோ அதுதான் நம்ம கார் பல்மோனல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ளூரைசி, நமக்கு ப்ளூரா இருக்கு இல்லையா லங்கோடைய லேயர், அது பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டு செஸ்ட் பெயினை காஸ் பண்ணும்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமைலாய்டோசிஸ். அமைலாய்டு ப்ரோட்டீன் நம்ம பாடியில் அப்நார்மலாக டெவலப் ஆகும். அமைலாய்டோசிஸ் இதை ப்ளூரைட்டிஸ் மாதிரி பெரிகார்டைட்டிஸும் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸ், நமக்கு பிராங்கியக்டாசிஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை அப்படிங்கிறப்ப இதெல்லாம் டெவலப் ஆகி இன்னும் பெருசுப்படுத்துவாங்க. ஓகே, இதுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எது காசாக இருக்கோ அதை பார்க்கணும். ஓகேவா, ட்ரீட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு கோல் பார்த்திங்க அப்படின்னா அந்த காசை எலிமினேட் பண்ணணும். ஓகேவா, உள்ளே இருக்கக்கூடாது, வெளியே ஏற்றணும். அதே போல் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும், மேற்கொண்டு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். அதே போல் ஏர் ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முயற்சி பண்ணணும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் கோலாக இருக்கும். ஓகேவா, அதே போல் அந்த கிளியரன்ஸ் எம்சிசி போச்சு இல்லையா, ஸோ அந்த மியூக்கோசிலியரி கிளியரன்ஸை பார்த்திங்கன்னா நம்ம ரினியூ பண்ணுறதுக்கு இது பண்ணணும். ஓகேவா, ஸோ இதில் நம்ம காசை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா போஸ்டல் ட்ரைனேஜ் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. ஓகேவா, நம்ம ஒவ்வொரு போஸ்டரில் இருக்கும்போது நமக்கு ஒவ்வொரு விதமான ட்ரைனேஜ் வந்து நடக்கும். ஓகேவா, ஸோ அப்பர் லோபில் இருக்கக்கூடிய அப்சஸை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைனேஜ் பண்ணுவோம். ஓகே, ஒரு போஸ்டரை மெயின்டைன் பண்ணி நம்ம ட்ரைனேஜ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஒவ்வொரு போஸ்டரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான ட்ரைனேஜ் நடக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா அப்பர் லோப்ஸில் இருக்கக்கூடிய அப்சஸ்லாம் ட்ரைனேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு போஸ்டர். அதே போல் இதுவும் பார்த்திங்கன்னா போஸ்டீரியர் ஏபிக்கல் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய, இது ஆன்டீரியரில் இருக்குது, இது போஸ்டீரியரில் இருக்கக்கூடிய லோப்ஸில் இருக்கிறத ட்ரைனேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு போஸ்டரை வந்து மெயின்டைன் பண்ணி நம்மளால் ட்ரைனேஜ் பண்ண முடியும். இதுலேயும் சர்ஜரி அப்படின்னு பார்த்துட்டோன்னா நம்ம அந்த லோபை கட் பண்ணி எடுக்கலாம். ஓகேவா, லோபக்டோமி, எந்த லோப் வந்து அஃபெக்ட் இருக்கோ அந்த லோபை கட் பண்ணி எடுக்கலாம். எந்த செக்மெண்ட் பிரச்சனையாக இருக்கோ அந்த செக்மெண்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுக்கலாம், செக்மெண்டெக்டோமி. ஓகேவா, செக்மெண்டெக்டோமி. அதே போல் நம்ம ஒரு சின்ன ஏரியாவில் மட்டும் பிரச்சனை அப்படின்னா அதை வந்து வெஜ்ஜு மாதிரி கட் பண்ணி வெஜ் ரிசெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அதை வெஜ் ரிசெக்ஷன் பண்ணலாம், லங்கில் தான். ஓகேவா, அதே போல் ஒரு லங்கை டோட்டலாக எடுத்தோம் அப்படின்னா அது நியூமோனெக்டோமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம லங்கை கட் பண்ணி எடுக்கிறது மூலமாகவும் நம்ம அந்த அப்சஸை வந்து க்யூர் பண்ண முடியும். இதில் போஸ்டல் ட்ரைனேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதை போஸ்டல் ட்ரைனேஜில் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம பேசணும். ஒரு பர்சனை நம்ம வந்து போஸ்டர் வச்சு பேசணும். ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து நம்ம தனியாக மெம்பர்ஷிப்பில் வீடியோ போடுவோம். ஸோ நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த போஸ்டல் இதெல்லாம் ட்ரைனேஜ்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாட்டா.